நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்ற தலைப்பின் கீழே இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய தியான பகுதி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை துன்புறுத்திய சவுல் என்கிற பவுல் இயேசுவை நோக்கி கதறும் காலம் வைக்கப்பட்டிருந்தது என்பதாகும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த சவுல் என்கிற மனிதன் மனம் திரும்பி பவுலாக அறியப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் அறிய முடிகின்றது. ஆதி திருச்சபையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய மக்கள் பலதரப்பட்டவர்களாய் இருந்தார்கள். குறிப்பாக இஸ்ராயேல் மக்கள் எங்கெங்கெல்லாம் சிதறி வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷம் பரவி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் 10, 20, 30 வருடங்களுக்குள்ளாக அருகிலிருந்த பல தேசங்களிலே சுவிசேஷம் பரவியது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தோமா மூலமாய் இந்தியாவிலும் பரவியது. இப்படி சீரியாவிலும் சுவிசேஷம் பரவி இருந்தது. இவ்விதமாய் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கும் பரவி ஏராளமான பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையாக சேர்க்கப்பட்டார்கள். கட்டிடமாக சபைகளாக இருந்ததா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சபையாக அவர்கள் கூடி வந்தார்கள் என்பதை அறிய முடிகின்றது. பல இடங்களிலே சபைகள் எழும்பி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில்தான் இந்த சபையின் வளர்ச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டதாய் இருந்ததினாலே யூத மார்க்கத்தின் மேல் வைராக்கியமாயிருந்த சவுல் என்கிற ஒரு வாலிபன் எழும்புகிறான். அவன் மெத்த படித்த ஒரு மனிதனாயிருந்தான். யூத மார்க்கத்திலே ஒரு பண்புள்ள நல்ல ஒரு எபிரேயனாயிருந்தான். அவன் நல்ல வசதி உள்ள மனிதனாயிருந்தான். ஒரு ரபி ஆவதற்குரிய எல்லா தகுதிகளும் உடையவனாயிருந்தான். ஆலோசனை சங்கத்திலே அவனும் ஒரு உறுப்பினராக இருந்தான். அவனுக்குள் ஒரு வைராக்கிய ஆவி இருந்தது. யூத மார்க்கத்தின் மேல் அவன் கொண்டிருந்த வைராக்கியம், யூத மார்க்கத்திலிருந்து அநேகர் வெளியேறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்படுகிறதை அவன் அறிந்து எப்படியாவது இந்த காரியங்களை தடுக்க வேண்டும் என்று நினைத்த மனிதனாய் அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதிலேயே தன்னுடைய தொழிலாக கொண்டான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1, 2 வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சவுல் என்பவன் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகலும் ஸ்திரீகளையாகலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று சீரியாவில் உள்ள தமஸ்குவுக்கு இங்கு பல உபத்திரவங்களை பல சபைகளுக்கு கொடுத்து முடிவிலே சீரியாவில் உள்ள தமஸ்கு பகுதியில் இருக்கிற சபைகளையும் துன்புறுத்துவதற்காக அதற்குரிய தாக்கீதுகளோடு உத்தரவுகளோடு அவன் புறப்பட்டு போகிறான். அவன் தேவனுக்கு எதிராக அவன் கிரியை செய்கிறான் என்பதை அவனுக்கு தெரியவில்லை. அவன் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பதாக அவன் நினைத்து கொண்டான். அவன் அறிந்து இந்த தவறை செய்யவில்லை. அவன் அறியாமல் இந்த தவறை செய்தான் என்பதை பின்னால் பவுல் தன்னுடைய சபைகளுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். நான் அறியாமல் இவ்விதமாய் நான் ஏராளமான தவறுகளை நான் செய்தேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை துன்புறுத்தினேன் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் இந்த சவுல் தேவனுடைய மக்களை துன்புறுத்துவதற்காக வைராக்கியத்தோடு மாம்சத்திலே மாம்சீக சுபாவத்திலே மாம்சத்தோடு உடன்படிக்கை பண்ணினவனாய் அவன் கடந்து போகிறான். அப்பொழுது தேவன் அவனை சந்திக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கின்றார் என்பதை அந்த 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். பரலோகத்திலிருந்து ஒளி அவனை சந்திக்கிறது. இயேசு கிறிஸ்து அவனோடு பேசுகிறார். அது நிமித்தமாய் அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவனுக்கு உள்ளிருந்த அந்த வைராக்கியம் அவனை விட்டு சிதைந்து போகிறது. அவனுடைய கண்கள் குருடாகி போகிறது. சரீரம் பலவீனமற்று போகிறது. இதுவரையிலும் மற்றவர்களை அதிகாரத்தோடு கூட நடத்துகிறவன் இப்பொழுது மற்றவர்களுடைய ஒத்தாசை இல்லாமல் அவனால் நடக்க முடியாது என்கிற நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான்.
மாம்ச சுபாவத்திலே ஓடுகிற மனிதனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படும் என்பதை நாம் இதன் மூலம் அறிகிறோம். இந்த சவுல் பிற்பாடு அவன் தன்னுடைய சகோதரி வீட்டிலே அவன் சேர்க்கப்படுகிறான். அவன் தமஸ்குவுக்கு கொண்டு போகப்படுகிறான். 3 நாள் பார்வை இல்லாதவனாக புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த சவுல் தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார். கண்கள் குருடான பிற்பாடு, சரீரம் பலவீனம் பட்டு போன பிற்பாடு, தன்னுடைய மாம்ச புயபல, தன்னுடைய ஜென்ம சுபாவங்கள், தன்னுடைய மாம்சிக சுபாவங்கள் உடைக்கப்பட்ட பிற்பாடு, தன்னுடைய எண்ணங்கள் வைராக்கியங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்ட பிற்பாடு, வேறு வழியின்றி பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். எந்த இயேசுவை அவரை பின்பற்றியவர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தானோ அந்த இயேசுவையே அவன் தரிசனத்தில் கண்டதினாலே அவரை நோக்கி அவன் கதறி கண்ணீர் விட்டு ஜபிக்க ஆரம்பித்தான். அந்த 3 நாட்களும் அவன் ஜபித்தான். ஜபம், அந்த ஜபம் அவனுக்கு தரிசனங்களை கொண்டு வருவது வரையிலும் இருந்தது. அந்த வார்த்தையை 11ஆம் வசனத்திலே தேவன் அனனியாவுக்கிட்ட சொல்லுகிறார். அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான், அவன் தரிசனம் காண்கிறான் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். ஆகையினாலே நீ போய் அவனுக்கு தலையில கை வைத்து ஜபம் பண்ணு, அவன் எனக்கு வேண்டிய பாத்திரம் என்று ஆண்டவர் அனனியாவுக்கிட்ட சொல்லுகிறார். அனனியாவோ இந்த சவுலினால் துன்புறுத்தப்படுவதற்கான தாக்கீதை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிற மனிதனை நான் சந்திக்க வேண்டுமா? இல்ல, அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான், அவன் தரிசனம் காண்கிறான். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ராயேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறார். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் இந்த அனனியாவுக்கிட்ட சொல்லுகிறார். அதே மாதிரி அனனியா போய் அவன் தலையிலே கையை வைத்து ஜபிக்கிறான். ஜபிக்கிற பொழுது அவனுடைய கண்களில் இருந்த அந்த மூடாக்கு, அந்த கவர் அவனை விட்டு விலக்கப்படுகிறது. அவன் பார்வை அடைகிறான். எழுந்திருந்து அவன் குளித்து சாப்பிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றான். ஞானஸ்நானம் பெற்றவன் அவன் தாமதமின்றி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவன் ஜபாலயங்களிலே பிரசங்கிக்கிறவனாய் மாறினான் என்று பார்க்கிறோம். இந்த சவுல் ஜென்ம சுபாவத்துக்குரிய மனிதனாய் மாம்ச சுபாவத்திலே ஓடின போது அவன் உபத்திரவங்களை அனுபவித்தான், துன்பங்களை அனுபவித்தான். எப்பொழுது ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தானோ அவன் கண்ட தரிசனங்கள் அவனை மேன்மைப்படுத்தியது என்று பார்க்கிறோம். இதை குறித்து பவுல் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே சொல்லுகிறார். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்து நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சவுல் என்கிற பவுலை தேவன் புறஜாதிகள் மத்தியிலே அப்போஸ்தலனாக அனுப்பினார் என்று கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார் என்று சொல்லி இந்த சவுல் என்கிற பவுல் சொல்லுகிறார். தேவன் தனக்கு தந்த தரிசனம் குறித்து இந்த பவுல் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 15-18 ஆகிய வசனங்களிலே சொல்லி இருப்பதை நாம் வாசிக்கும் பொழுது நாமே ஆச்சரியப்படுகிறதா இருக்கிறது. அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிற, அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும்
சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். இவ்விதமாய் ஆண்டவராலே தொடப்பட்ட மனிதன், மனிதர்களை பார்த்து ஓடி தோற்று போன மனிதன், தேவனை பார்த்து ஜெபித்து தரிசனம் பெற்று ஓடி அவன் ஜெயிக்கிறவனாய் இருந்தான். ஆகினால்தான் 2 தீமோத்தேயு 4:7 இந்த பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஜெபம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தியது என்பதை பார்க்கிறோம். இந்த பவுல் அவன் செய்திருக்கிற ஜெபங்கள் எல்லாம் நிருபங்களிலே ஆங்காங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஜெபிக்கிற மனிதன், தேவனை நேரிட்டு பார்க்கிற மனிதன், படிப்பு போன்ற எல்லா அவனுடைய அந்தஸ்துகளையும் குப்பையாக எண்ணி தேவனை மட்டுமே தூக்கி சுமந்து கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற மனிதனாக தேவனுடைய குணங்களை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய் மாறினான். எப்பொழுது நாம் மாம்ச சுபாவத்தை விட்டு வெளியேறி ஆவிக்குரிய சுபாவத்திலே வந்து ஜெபிக்கிற மனிதர்களாக நாம் மாறுகிறோமோ, அப்பொழுது தேவனுடைய தரிசனங்களையும் நோக்கத்தையும் திட்டங்களையும் சுமந்து திரிகிற மக்களாக நாம் மாறுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜென்ம சுபாவத்துக்குரிய மக்களாக அல்ல, மாம்ச சுபாவத்துக்குரிய மக்களாக அல்ல, ஆவிக்குரிய மக்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தார். உம்முடைய நல்ல ஆவியானவர் வந்து எங்களை செம்மையான பாதையில் நடத்தும். பவுலை தேவன் ஆண்டவர் உமக்கேற்ற பாத்திரமாய் உருவாக்கியது போல எங்களை உமக்கேற்ற பாத்திரமாய் உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமீன். God bless you.